ஸ்ரீமத்யை கோதாயை நமஹ. ஆண்டாள் நாச்சியாருடைய திருவாடிப்பூர உற்சவத்தின் கடைசி நாளான இன்று காலை உற்சவ சாந்தி திருமஞ்சனம். அனைத்து சன்னதியில் உள்ள அனைத்து மூர்த்திகளுக்கும் திருமஞ்சனம் நடைபெற்று காலசந்தி பூஜை நடைபெறுகிறது. மாலை வேளையிலே ஆண்டாளும் ரங்கநாதரும் வெள்ளிக்கிழமை குருடு தங்க மண்டபத்திலே எழுந்தருளி திருவாராதனம் கண்டருளி புஷ்ப பிரதிஷ்டை கண்டருளுகிறார். சக்கரம் போல் அமைக்கப்பட்டுள்ள புஷ்பத்திலே ஹோமங்கள் செய்து ஆவாகனம் நடைபெறுகிறது. அந்த புஷ்பத்தை கொண்டு எம்பெருமானு குறித்தான ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்ற அஷ்டாட்சர துவாதசாட்சர மந்திரத்தினாலே அர்ச்சனை நடைபெறுகிறது. துவாதச ஆராதனம் என்று சொல்லக்கூடியதான 12 திருவாராதனங்கள் நடைபெற்று திருப்பாவடை என்று சொல்லக்கூடியதான விசேஷமான பிரசாதங்கள் எல்லாம் நிவேத்தியம் செய்யப்பட்டு ஏதது துவஜாரோகணம் ஏத் அவரோகணம் புஷ்ப யாகாந்தம் அப்படி என்று வைகானச ஆகமத்திலே சொல்லப்படுகிறது. துவஜாரோகணம் தொடக்கமாக அவரோகணம் பரியந்தமும் ஸ்ரீ புஷ்பயாகாந்தம் என்று புஷ்பயாகம் முடிய உற்சவமானது விகனச மகரிஷியால் சொல்லப்பட்டபடி அனைத்து வைகானச சன்னதிகளிலும் நடைபெறுகிறது. திருமலையில் எவ்வாறு நடைபெறுகிறதோ அதை போலவே ஸ்ரீவில்லிபுத்தூரிலும் ஸ்ரீ வைகானச பகவத் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டதான புஷ்பயாகமானது விசேஷமாக நடைபெறுகிறது. ஆண்டாள் சொன்ன வாயினால் பாடக்கூடிய பகவன் நாமாவான அஷ்டாட்சர துவாதசாட்சரத்தினாலே அர்ச்சனைகள் நடைபெறுகிறது. 12 திருவாராதனத்துடன் உற்சவம் பூர்த்தியாகிறது. மங்களானி பவந்து.